Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. அவர் சரியான ஆளுமை கிடையாது. 4 வருஷம் அவர் யாருடைய ஓட்டுல முதல்வராக இருந்தார்? யாருக்கு போட்ட ஓட்டுல அவர் முதல்வராக இருந்தார்? ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டுல தானே ஒரு முதல்வராக இருந்தார். உங்களுக்கு போட்டு போட்டாங்க முதல்வர். சீமானை இன்னொரு சக்தியா காட்ட விரும்புறாங்க. அதிமுக ஒரு முட்டாள்தனம் பண்றாங்க. 2வது இடத்துல சீமானை காமிக்கிறாங்க. பிரபாகரனை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, ஆகா ஓஹோ கொண்டாடுறீங்க, நாளைக்கு பிரபாகரனை பத்தி அபிப்பிராயத்தை நீங்க மாத்த மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? அதனாலதான் சொல்றேன், சீமானுக்கு அவ்வளவு கன்சிஸ்டன்சி இல்லை, நிலைத்தன்மை இல்லை, அவருடைய கொள்கையில நிலைத்தன்மை கிடையாது. முதல் எலெக்ஷன்லயே தாவேக்கு அவுட் ஆகும். விஜய் கேட்கற சீட்டை இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அவரு எனக்கு 80 சீட்டை கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட எல்லாம் கேட்டா இவங்க எங்க போவாங்க? அதிமுக ஓப்பனா ஆதரிக்கவே முடியாது. சீமான ஓப்பனா அதிமுக ஆதரிச்சாங்கன்னா அதோட அதிமுக காலி. இவருக்கு பிஜேபி ஓட்டு கொஞ்சம் வரும். ஏன்னா தமிழிசை கொண்டாடுறாங்களே சீமான, நாங்க நினைச்சதெல்லாம் பேசுறாரு, நாங்க பேச நினைச்சதை அவர் பேசுறாருன்னு பெரியார் திட்டுறது தமிழிசை கொண்டாட்டமா இருக்கு. ஆக்சுவலா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்னைக்கு பெரும் பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சியில் யாருமே போட்டியிடல, நாம் தமிழர் மட்டும் தான் இன்னைக்கு களத்தில் நிக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொல்ல வேண்டிய காரணம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டும் ஒரே மாதிரியான காரணம் தான் சொல்றாங்க. அதாவது அராஜகம், பட்டி ஃபார்முலா அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய் அதானே சொல்றாரு. அதான் விஜய் என்ன சொல்றாரு, இதுவரையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் அரசுகள் அதிமுக திமுக ரெண்டுமே இடைத்தேர்தலில் இந்த மாதிரியான ஃபார்முலா கடைபிடிச்சு தான் வெற்றி பெறாங்க. அதனால நான் ஏன் நிற்கணும், நான் நிற்கல, ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன், எதுலையுமே நிற்க மாட்டேன், 26 சட்டமன்றம் தான் நிற்பேன்னு சொல்லிட்டேன் அவர் சொல்லிட்டார். ஸோ அவர் முதல் தடவையாக திமுக அதிமுக ரெண்டுமே ஆளும் அரசுகள்னு சொல்றது மூலமாக திமுக அதிமுக ரெண்டுமே இடைத்தேர்தல்களில் இந்த மாதிரி பணத்தை அள்ளி விடுவாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டார். அவர் இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கூட எடப்பாடி சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா கடந்த நீங்கள் பாஜக கூட ஒரு பக்கம் விடுங்க, பாஜக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வரப்போறதில்ல. பட் நீங்கள் அடுத்த ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு கட்சி. திமுகவுக்கு மாற்று அதிமுக நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? கடந்த 6 மாத காலமாக இந்த திமுக அரசுக்கு எதிராக பலவிதமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆம்ஸ்டாங் மரணம் விட்டுருங்க, அது முன்னாடியே நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணங்களாகட்டும், வேறு பல விஷயங்களாகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், இல்லை சாத்தனூரிடம் திறந்ததாகட்டும், இல்லை வெள்ள நிவாரணம் ஆகட்டும், இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இஷ்யூ ஆகட்டும், பல விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட அசம்பிளியில் நீங்கள் பேசுகிறதும் பாதி வெளில வருதில்ல, அது இதாகிடுது. நீங்கள் நீங்கள் மீடியாவும் முழுசாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்போவுமே திமுக அரசு மக்களின் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அது உண்மையா இல்லையா? மக்களுடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக. அப்போ தெரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்களும் உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. பொது தேர்தலை நோக்கி போகும்போது இல்லை மக்கள் இவ்வளோ பண்ணி இன்னும் திமுக ஆதரிக்கிறாங்கன்னா என்ன விஷயம், நம்ம சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகலையா, நம்ம இன்னும் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. இல்லை நம்ம ஒரு செமையாக ஒரு கூட்டணி அமைக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும், ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்ல. இல்லை இவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ பேசும் பொருள் இருக்கும்போது அதிமுக ஒரு சாம்பிளாவது பார்க்கலாம்ல. சாம்பிள் இல்லைங்க. அதாவது இடைத்தேர்தலில் மக்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சியோட கடமை. கண்டிப்பாக. அதே மாதிரி ஆளுங்கட்சி தனக்கு ஆதரவு இருக்கு, தனக்கு எதிரான ஒரு போக்கு மக்கள்கிட்ட இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை முறியடிக்கணும்னு அவங்க முயற்சி செய்வது இயற்கை. அவங்க அதை திமுக அதுக்கு ஏற்றபடி அவங்க காங்கிரஸை ஒதுக்கி விட்டுட்டு, காங்கிரஸ் ஜெயிச்சா கூட நாளைக்கு திமுக எதிர்ப்பு, திமுக தாங்க எதிர்க்காங்க, காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக திமுக என்ன பண்றாங்க, நீங்க நகருங்க, நாங்களே களத்தில் நிற்கிறோம், நாங்கள் வின் பண்ணி காமிச்சிட்டு நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது, மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இல்லைப்பா இது இடைத்தேர்தல் தான், ஏடிஎம்கே ஜனநாயக முறையில் போட்டி போட்டாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவங்களுடைய அதிகாரப்பெல்லாம் பணபலத்துக்கு முன்னாடி இது எடுபடலை, தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பொது தேர்தலில் நீங்கள் அமைக்கிற கூட்டணியை பொறுத்து தான் அது போகும். ஆமாம், 2009 ஜெயலலிதா 5 தொகுதியில் இடைத்தேர்தலில் நிற்கல. அவங்க சொன்னது காரணம் முதல்ல பணபலம் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னதுமா, இவிஎம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நிற்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2010 இருக்கும்போது
இல்லை பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் நிற்கணும், நாங்கள் நிற்கிறோம், இடைத்தேர்தல் நிற்காத இருக்கிறது ஒரு எதிர்கட்சிக்கு அழகு இல்லைன்னு நின்னாங்க. அதில் 3வது இடத்துக்கு வந்து டெபாசிட் இருந்தாங்க. ஆனால் 2011 என்னாச்சு, தேமுதிக கூட்டணி வச்சு வின் பண்ணாங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து போட்டி போடணும். போட்டி போட்டு நீங்கள் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ சார், ஜனநாயகத்தில் எதிர்கட்சின்றது வந்து கிடைக்கிற முதல் ஆப்பர்ச்சுனிட்டியில் மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகணும். ஆளும் அரசை பற்றின விமர்சனங்களை கொண்டு போகணும். அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கலைன்றதை வாட்ச் பண்ணணும். அதை நீங்கள் புறக்கணிக்கிறது வந்து ஈஸி, ஆனால் களத்தில் குதித்து வேலை செஞ்சு ஒரு நிரூபிக்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் அதை செய்யாத இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே மதிப்பு இருக்காது, நீங்கள் பயந்து ஓட்டிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இருந்தாலும் சார், இப்போ ஆல்ரெடி ஒரு விமர்சனம் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி மேல. அதாவது 10 தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு ஒரு ஆளுங்க கட்சியெல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டம் கட்டினாங்க. தொடர்ச்சியாக வந்து இப்போ விக்ரவாணி இடைத்தேர்தலில் போட்டியிடல, இதுலேயும் போட்டியிடல, போட்டிக்கிட்டா தோத்துருங்கிற ஒரு பயமா எப்படி சார்? சார் ஒரு கட்சினா தோக்குறது ஜெயிக்கிறது சகஜம் சார். ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை பார்ப்பாங்க, ஒரு வெற்றிக்கு அப்புறம் தோல்வி பார்ப்பாங்க, இல்லை தொடர்ந்து தோல்வியை பார்ப்பாங்க. இப்போ 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், 77க்கு அப்புறம் 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆமாம். நடுவில் வந்து 80 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வின் பண்ணாங்க திமுக. அப்புறம் 86 உள்ளாட்சி நகரசபை தேர்தலில் வின் பண்ணாங்க. அப்புறம் 89 ஆட்சிக்கு வந்தாங்க. ஏதோ ஒரு கேப்பில் ஏதோ ஒரு வெற்றியை பார்க்குறாங்க. 77 89 வந்தாங்கன்னா ஒரு 13 வருஷ காலம் வனவாசம் போனாங்கன்னு சொல்லலாம். ஆமா. ஆனால் நடுவில் வந்து ஒரு 80 ஒரு வெற்றி இருக்கு, பாராளுமன்ற வெற்றி. அது கொடுக்குற உத்வேகம். அப்புறம் 84 85 எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லை, அதை வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. 86 நகரசபை தேர்தலில் 96 நகரசபையில் வின் பண்ணாங்க. அது ஒரு உற்சாகம் தானே. கண்டிப்பா. அதுல ஒரு 2-3 வருஷம் கடந்தோடனே 89 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு 2.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க வச்சுக்கோங்க. மறுபடியும் 96 ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அந்த 13 வருஷம் லாங் அப்படின்றதுல கொஞ்சம் நடுவில் சில ஆறுதல்கள்லாம் இருந்திருக்கு. சில கொஞ்சம் ஆறுதல் பரிசு மாதிரி கொஞ்சம் வெற்றிகள் இருந்திருக்கு. அது அந்த கட்சியை வந்து கொஞ்சம் உயிர்ப்போட வச்சிருந்தது ஆக்சுவலாக வந்து. ரெண்டாவது கருணாநிதின்ற ஒரு ஆளுமை இருந்தார் சார், ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை இருந்தாங்க. 96 4 இடம் தான் வாங்கினாங்க. 2001 வின் பண்ணாங்கல்ல. 2006 எடப்பாடி அவர்கள் சரியான ஆளுமை இல்லைங்கிறீங்களா? அப்படி சார் ஆளுமை சரியான ஆளுமை கிடையாது. தன்னை ஆளுமைன்னு எப்போ நிரூபிக்க முடியும்னா அவர் வந்து தனியாவோ இல்லை கூட்டணியாவோ அவரை முதல்வர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் முதல்வர் ஆனாதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக. 4 வருஷம் அவர் யாருடைய ஓட்டுல முதல்வராக இருந்தார்? யாருக்கு போட்ட ஓட்டுல அவர் முதல்வராக இருந்தார்? ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டுல தானே ஒரு முதல்வராக இருந்தார். உங்களுக்கு போட்டு போட்டாங்க முதல்வர்ன்ட்டு. அப்ப நீங்க முதல்வர் சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா? நீங்க முதல்வர் சொல்லி ஓட்டு வாங்கி நீங்க முதல்வர் பதவிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவாவீங்க. இருந்தாலும் கடந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 60 தொகுதி மேல ஜெயிச்சிருக்காரு சார், சட்டமன்ற தொகுதி. அது யாரோட? பாஜக கூட்டணியோடு ஜெயிச்சிங்க. அதுக்கு அடுத்த தேர்தலையும் தோத்தீங்க. பாஜகவோட இருந்தாலும் 75 இடங்கள் வாங்கி நீங்க கூட்டணியோடு சேர்த்து தினகரனை சேர்த்தீங்கன்னா 90 இடங்கள் வாங்கியிருக்காங்க. அதான் குருமூர்த்தி சொல்றாரு, துக்ளக் குருமூர்த்தி என்ன சொல்றாரு, 15 இடங்கள் நீங்க தோத்துட்டீங்க, 75னா 15னா 90 ஆயிருக்குன்னு சொல்றாருல. ஆமா. ஏன் நீங்க ஏன் சொல்றாரு? குருமூர்த்தி என்ன அவர் அதிமுகவும் பாஜகவும் ஏன் சேரணும்னு சொல்றாரு? வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேரணும்னு சொல்றாரு. டஃப் கொடுத்துருக்கலாம் திமுக. திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், தினகரன், ஏசிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, புதிய தமிழகம் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தாங்கன்னா நிச்சயமா திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம். அப்போ வந்து தாவேகா விஜயும் சரி சீமானும் சரி ஓரம் கட்டப்படுவாங்க. மக்கள் நினைப்பாங்க இந்த கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு டஃப் கொடுக்கும்னு, இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. முதல் எலெக்ஷன்லயே தாவேகா அவுட் ஆகும். அந்த விஷயத்தை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒரு தாவேகா வளரட்டும்னு நினைக்கிறாங்களோ பிஜேபின்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. ஸோ பாயிண்ட் என்னன்னா தாவேகாவும் பிஜேபியும் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியாக எதிரிட்டாங்க, சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுகவும் தாவேகாவும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அதிமுகவும் விமர்சனம் பண்றதுக்கு விஜய் ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். விஜய் கேட்குற சீட்டை அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அவரு எனக்கு 80 சீட்டை கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட எல்லாம் கேட்டா இவங்க எங்க போவாங்க? கண்டிப்பா அதனால போக மாட்டாங்க. அவரோட ஸ்ட்ரென்த்தே தெரியலையே. அதனால தான் சொல்றேன் நான், பாஜக மைனாரிட்டி ஓட்டு போராட்டியும் பரவாயில்ல, அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக கூட்டணி ஸ்ட்ராங்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருந்தாலும் சார், இப்ப இந்த தேர்தலில் 2 பேருமே போட்டி போடாத இருக்கிறது என்ன தெரியுமா? சீமானுக்கு அந்த ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சீமான் வலியுறாங்களா எப்படி? சீமானை வந்து இன்னொரு சக்தியா காட்ட விரும்புறாங்க. அது வந்து இது 2 நீங்க பாஜக விடுங்க, பாஜக ஆளுங்கட்சியா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக ஒரு முட்டாள்தனம் பண்றாங்க. 2வது இடத்துல வந்து சீமானை காமிக்கிறாங்க. சீமான் வந்து இப்போ ஒரு 30,000 ஓட்டு வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க. 21 11,000 வாங்கினாரு, 23 வந்து 10,000 வாங்கினாரு. இப்போ 30,000 ஓட்டை வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க. வெற்றி 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 வெற்றி, நான் தான் 2வது பெரிய பார்ட்டின்னு சொல்ல மாட்டாரு அவரு. அந்த 30,000 ஓட்டுமே 26ல வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அதிமுக பிடிக்காதவங்க அவருக்கு தானே போடுவான். ஆமா, அதிமுக தொண்டர்களும் கொஞ்சம் போடுவான்ல. ஆனால் அதே சமயம் அவருக்கு போற ஓட்டு ஜாஸ்தி. பெரியாரை திட்டினதுனால ஓட்டு போகும், அருந்ததியை திட்டினதுனால ஓட்டு போகும், அதெல்லாம் வேற தனி விஷயம். ஸோ இவருக்கு வந்து பிஜேபி ஓட்டு கொஞ்சம் வரும். ஏன்னா தமிழிசை கொண்டாடுறாங்களே சீமானை,
நாங்க நினைச்சதெல்லாம் பேசுறாரு, நாங்க பேச நினைச்சதை அவர் பேசுறாருன்னு பெரியாரை திட்டுறது தமிழிசைக்கு அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு ஆக்சுவலா. இப்ப திட்டமிட்டும் வந்து இப்ப அதிமுகவும் பாஜகவும் விலகி நிக்குதா இப்படி சார் இந்த இடைத்தேர்தல்ல? சீமான அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம். எதுக்குன்ட்டு சீமானை விட்டு பார்க்கலாம், அவர் நைஸா குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க சார். இந்த குரங்குல பொண்ணு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்ல, ஆமா அது மாதிரி சீமான் இறக்கி ஆழம் பார்க்குறாங்க. எப்படி எதிர்ப்பு இவருக்கு எவ்வளோ தூரம் வருது பார்க்கலாம். இல்லை இவர் சீமான் சரியா வாங்கல வச்சுக்கோங்க, அதோட இவரோட கதை அவுட்டு. ஆமா இல்லையா? இது வந்து சரி போட்டோம், இவர் ரொம்ப செல்வாக்கு இருக்கு அது இருக்குன்றாங்க. இவர் சீமான் கட்சியிலேருந்தே கீழே இருந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். தாவேகா இந்த வாட்டி திமுக சீமானுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் போடுவாங்க. ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா திமுகவை பிடிக்காதவங்க இருப்பாங்க, அதிமுகவை பிடிக்காத இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களே எதுக்குடா சீமானுக்கு போடணும், நம்ம திமுகவுக்கு போட்டு போடலாம், திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு போடலாம். விக்கிரவாண்டி தேர்தல் அதான் நடந்துச்சு. நடந்தது. பெரியார் எதிர்க்கிறாரு, என்னதான் திராவிட இயக்கத்துக்கு பெரியார் தானே ஐக்கானா இருக்காரு. இவர் பெரியார் கண்ணாபின்னு பேசுறாரு, எதுக்கு இவருக்கு போடணும், நம்ம திமுகவுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா அப்படி முடிவு பண்றவங்க ஒரு 60% என்ன பண்றது? அதனாலதான் இவங்க ஆழம் பார்க்கறாங்க. இப்போ சீமான் இது மாதிரிலாம் பேசினால்தான் சரி அவர் மோதி பார்க்கட்டும். பெரியார் சொன்ன விஷயத்தினால அவருக்கு ஓட்டு குறையுதா ஏறுதா செக் பண்றாங்க. ஆனா பெரியாரை பத்தி பேசிட்டு பெரியார் அதிமுக ஓப்பனா ஆதரிக்கவே முடியாது. சீமான ஓப்பனா அதிமுக ஆதரிச்சாங்கன்னா அதோட அதிமுக காலி. ஏன்னா திராவிட இயக்கம் பெரியார்னா பேர்லயே திராவிடத்தை வச்சு நீ பெரியார் எழுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா. அதுவும் ஈரோடுல பெரியாரோட 100ஆண்டு விழாவை கொண்டாடினதே எம்ஜிஆர் தான். கொண்டாடி பெரியாரோட எழுத்து சீர்திருத்தத்தை வந்து அரசு கடைபிடிக்கும்னு அங்கதான் உறுதிமொழி கொடுத்தாரு எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் பெரியாரை கொண்டாடின எம்ஜிஆர் அவர்கள வழியில வந்த எடப்பாடி சீமான் ஆதரிச்சா வச்சுக்கோங்க, பெரியார் திட்ட சீமான் ஆதரிச்சாருன்னா அதோட ஒரு கதை கந்தலாயிடும், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆனா எந்த தைரியத்துல சார் நிக்கிறாரு? அதாவது பெரியாரை பத்தி பேசிட்டு அவதூறு பேசிட்டு பெரியார் மண்ணிலே போட்டிக்கிறாருன்னா ஒரு அசட்டு தைரியங்க சீமானுக்கு. சீமான் உண்மையிலேயே தைரியசாலி கிடையாது, அசட்டு தைரியம் அவருக்கு. ஆக்சுவலா நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அவர் பிடிச்சி போட்டாங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மள ஒன்றும் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துல. இவர் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது பண்ணா நமக்கு அனுதாபம் வரும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரே தானாவே இந்த தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி பண்றாரு. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 1.5%, 3%, 8% வந்தீங்க. ஆமா, எதுக்கு தேவையில்லாம நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்க? நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பெரியார் அது சொன்னாரோ சொல்லியோ இறந்து போயிட்டாரு. அவர் சொல்லலைன்றதான் அவங்க திராவிட இயக்கத்தினர் சொல்ற விஷயம். அது மாதிரி சொல்லலை, அவருக்கு புராணம் சம்பந்தமா பேசினது நீங்க திருச்சி சொல்றீங்கன்னா அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லை? நீங்களே பெரியார ஒரு இடத்துல ஆகா ஓகோன்னு புகழ்ந்தீங்க. என்னுடைய வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாது, நான்லாம் நீங்க டைரக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் பெரியார் போட்ட பிச்சை தான் சொன்னீங்களே. நீங்க இன்னைக்கு எப்படி பெரியார் மறந்துட்டீங்க, மாத்துறீங்க, அபிப்பிராயத்தை மாத்துறீங்க. சரி, பிரபாகரனை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, ஆகா ஓகோ கொண்டாடுறீங்க, நாளைக்கு பிரபாகரனை பத்தி அபிப்பிராயத்தை நீங்க மாற்ற மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? அவருக்கும் பல முகங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா. பெரியாருக்கு கடவுள் மறுப்புன்ற முகம் இருக்கு. அதே சமயம் பெண்ணுரிமை போன்ற விஷயங்கள், பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கு. கடவுள் மறுப்பு சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரபாகரனுக்கு வந்து தமிழ் வீரர், பெரிய மாவீரர் எல்லா இதுவும் இருக்கு. அவரே தமிழர்களை கொண்டாடுன்னு ஒரு முகமும் இருக்கு, சக போராளிகளை கொண்டாடுன்னு ஒரு முகமும் இருக்கு. அப்ப நாளைக்கு திடீர்னு அவர் சக போராளிகளே கொண்டாரு, அதை புரிஞ்சிக்காம நான் பிரபாகரன் ஆதரிச்சிட்டேன்னு நாளைக்கு சீமான் சொன்னார்னா சொல்ல மாட்டாருன்னு நிச்சயம். நீங்க இப்ப பெரியாரையே சொல்றீங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் சீமானுக்கு அவ்வளவு கன்சிஸ்டன்சி இல்லை, நிலைத்தன்மை இல்லை, அவருடைய கொள்கையில நிலைத்தன்மை கிடையாது. ஆனா பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிதல். முதல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இப்போ வந்து முருகன் முத்தமிழ் அறிஞர், முத்தமிழ் முருகனா என்ன சொல்றாரு, வெளியில விபூதி இல்லாம வரதில்லை போல் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிட்டார் போல் இருக்கு. அப்புறம் வந்து எல்லா வாய்க்கு வந்தது பேசாது. கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்க, சாத்தானின் பிள்ளைகள் அவர்கள், அதெல்லாம் சொன்னது. அருந்ததியர் மலர்ல வந்தாங்க. அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் வந்து இவங்க பாண்டியர்களுடைய வாரிசு, நீங்க முக்கலத்தூர் கோச்சின்ட்டாங்க. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது. அது சீமான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் வாயை. கண்டிப்பா. ஆனா திமுக தரப்புல அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு பெருசா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த செந்தில்குமார்ங்கிறவரு வேற கட்சியில வந்தவங்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சார். ஏங்க வேற கட்சியில வந்தவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க கட்டாயம் இருக்கான்னு பாஜக, காங்கிரஸ், இது எந்த பார்ட்டியும் எடுத்துக்கலாம். திமுக பொறுத்தவரை அதான சார் நிதர்சனமான உண்மைங்க. எல்லாமே அதிமுக உட்பட எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதிமுக கட்சி மாதிரி வந்தவங்களுக்கு சீட்டே கொடுத்தது கிடையாது. அதனால வின் பண்ற கேண்டிடேட்டு கொடுப்பாங்க. அவர் ஒரு முக்கியமான தொகுதியிலேருந்து கட்சி மாதிரி வந்தா வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்கதான் செய்வாங்க. அதிமுக கொடுத்ததே கிடையாதா? ஆனா காலங்காலமா இருக்காங்கிறாரு சார். ஜெயலலிதா இருந்த போதே கொடுத்துருக்காங்களே. அதனால வந்து நான் அப்படி சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா வந்து
கட்சி மாறி வந்தாங்களோ கட்சி மாறாத வந்தாங்களோ அந்த கட்சியில் நம்ம வின் பண்ணுவானா மாட்டானா. இப்போ சந்திரகுமார் வந்து முதலியார் சார், நான் ஜாதி வந்து முக்கியம் இல்லை, ஜாதியும் ஒரு ப்ளே பண்ணுது அங்கே. ஜாதியே முக்கியம் கிடையாது, கட்சி முக்கியம், ஜாதி முக்கியம், அந்த ஆளுங்கட்சியோட அந்த கொள்கைகள் முக்கியம், அது செஞ்ச நல்ல காரியம் முக்கியம். இவ்வளவு தான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது, வின் பண்ணுறதுக்கான ஃபேக்டர் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து கட்சி பலமான கட்சி திமுக, ஆளுங்கட்சி பல விஷயங்களை பெண்களுக்கு பண்ணியிருக்கு. சந்திரகுமார் வந்து முதலியார், டாமினண்ட்டாக முக்கியமான காஸ்டாக அங்கே இருக்கார். அதை ஏற்கனவே 2011 வின் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஏன் கொடுக்கக்கூடாது சீட்டு? வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு, ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ பல ஆங்கிள் எடுத்துப்பாங்க, ஜாதி மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஜாதி ஒரு ஆங்கிள், 25% ஜாதி வச்சுக்கோங்க. இப்போ சீமான் யாரும் நிறுத்திருக்காரு? கவுண்டர் நிறுத்திருக்காருங்க. சீதாலட்சுமி கவுண்டர். அவர் ஏன் கவுண்டர் நிறுத்தினாரு? அங்கே அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்கல்ல, அதனால தான் நீங்கள் ஜாதியே பார்க்க மாட்டேன், நீங்களே ஏன் கவுண்டர் நிறுத்தினீங்க? போன வாட்டி முதலியார் ஏன் நிறுத்தினீங்க? மேனகாவை முதலியார் நிறுத்தினீங்க. ஆனால் மேனகாவோட ஹஸ்பண்ட் வேற ஒரு காஸ்ட்டு, அதனால முதலியார் ஓட்டு போடல உங்களுக்கு. சொல்கிறேன் நான். அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்களும் ஜாதியை பார்த்து தான் நிறுத்துறீங்க, பெரும்பாலும் ஜாதியை பார்த்து. ஆனால் ஜாதி மட்டுமே வெற்றியை வாங்கி கொடுத்துறாது. சில அறிஞர்கள் சொல்கிற மாதிரி ஜாதி மட்டுமே வெற்றி வாங்கி தராது, ஜாதியும் வேணும், கட்சியோட செல்வாக்கும் வேணும், கேண்டிடேட்டோட அந்த இது தனி மதிப்பு தன்மதிப்பு இருக்குல்ல, அவருக்கு இருக்கிற மரியாதை அந்த தொகுதியில், அதுவும் வேணும். அதெல்லாம் சேர்ந்து தான் வின் பண்ணுது. ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க செஞ்ச சாதனைகள் அதுவும் வேணும். எதிர்கட்சி கேண்டிடேட்டுக்கு ஆளுங்கட்சி செய்யாத விஷயங்களை சொல்லி அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள அந்த மக்கள்கிட்ட செல்வாக்கு எழுந்திருக்குன்னு காமிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்றது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட எடுப்படுதோ அது அவங்களுக்கு ஆதரவாக தானே போகும். அந்த விஷயம் எதிர்கட்சிக்கு வேணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால ஜாதி மட்டுமே. இவரோட அதிருப்தி வந்து திமுக வெற்றியை பாதிக்குமா அப்படி சார்? இப்போ செந்தில்குமார் இருக்காரு, மாவட்ட துணை செயலாளர், அவருடைய அதிருப்தி வந்து திமுகவுடைய அவருக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு இவர் வந்து சபரீசன் கேண்டிடேட்ன்றாங்க, யார சந்திரகுமாரை. முதலியாராக இருக்காரு இவர் சபரீசன் முதலியார், எல்லாம் பல கதைகள் ஓடுது வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கேண்டிடேட் வெற்றி பெறுவானான்னு பார்த்தா போடுவாங்க. சீமானும் அப்படி தான் போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? அதனால் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு உள்கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்குல்ல சார்? செந்தில்குமார் அதான் சொல்கிறேன், அவருக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க சார், அவருக்கு தெரியாது, லோக்கலில் இருக்க தெரியாதா? நீ தான் சந்திரகுமார் வெற்றிக்கு நீ தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவரை ரெடி பண்ணுவாங்க அவரை. அதுலேயே அவர் சந்தோஷம். அதே சொல்லியிருக்காருல்ல, கட்சி தலைமை சொல்லுது அதனால வந்து வேலை செய்ய வர்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அவர் கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க, நீ தான் வெற்றி, உங்ககிட்ட தான் வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பொறுப்புன்னா நீங்கள் அதை பலவிதமான பொறுப்புகளை கொடுத்துருவாங்க. அதில் அவர் சந்தோஷப்பட்டு இறங்கி வேலை செய்வார். அடுத்த வாட்டி உங்களை கவனிக்கிறேங்க, இது வந்து இது 10 மாதம் 12 மாதம் தான் இருக்குது, பொது தேர்தல் வரும்போது உங்களை கவனிக்கிறோம், சரியான விதத்தில் கவனிக்கிறோம். இல்லை உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் உங்களுக்கு பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனாக கூட உங்களுக்கு பண்ணுறோம், ஏதோ ஒரு வகையில் ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல. அவர் வந்து இளைஞர் அணியில் தானே இருக்கார் அவர். அது இளைஞர் அணினா உதயநிதி தானே அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். இப்போ உதயநிதி சொல்லியிருப்பார், நான் கவனிச்சிக்கிறேன், அடுத்த வாட்டி கவனிச்சிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த வாட்டி இந்த மாதிரி இவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நம்ம இவரை போட்டுக்கணும்னு சொல்லிருப்பாங்க அவங்க. இப்போ இந்த முறை எப்படி சார்? இப்போ அனைத்து அமைச்சர்களும் இப்படி அங்கே வந்து முகாமிட வாய்ப்பு இருக்கா இப்படி? ஏன்னா அதிமுக தான் சொல்றாங்க, அதாவது ஆட்டு தொட்டி மாதிரி அடைச்சு மக்களை வந்து போனாட்டி வின் பண்ண வச்சாங்க. இந்த முறை விதமாக நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படி சார்? இல்லைங்க, ஒரு இடைத்தேர்தலில் இந்த வதந்திகள்லாம் வரதான் செய்யும். இவ்வளோ கொடுத்துட்டாங்க, அவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, 500 ரூபா கொடுத்துட்டாங்க, முதல் ரிஜிஸ்டர் பண்ணி இதை கொடுத்துட்டாங்க, அந்த தெரு கொடுத்துட்டாங்க, இந்த தெரு கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த திமுகவில் இவ்வளோ மந்திரிங்க அங்கே இருக்காங்க, இவ்வளோ மந்திரிங்க போனாங்க, இவர் வந்தார், இவ்வளோ பெட்டி கொண்டு போனார், இதெல்லாம் வதந்திகள்லாம் வரதான் செய்யும். அது உண்மையும் சிலது இருக்கும், பொய்யும் சிலது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நிச்சயமாக வந்து இந்த வாட்டி வந்து சீமானை ரொம்ப மோசமாக தோக்கடிக்கணும்னு டிஎம்கே ட்ரை பண்ணுவாங்க. அதையும் மீறி அவர் வந்து 25,000 30,000 ஓட்டு கண்டுக்க மாட்டோட அவர் தோத்துருவார்ல சார்? இல்லை, அதையும் மீறி அவர் 25,000 30,000 ஓட்டு வாங்கினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 2வது அவர் தானே இருக்காரு, டெபாசிட் வாங்கிட்டாருன்னா அதை கண்டிப்பாக வாங்குவாருன்னு தான் என்னோட அபிப்பிராயம். பாஜக ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க சார், அதே சமயம் அதிமுகவில் கொஞ்சம் பேர் அவருக்கு போடுவாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி தாவேக ஆட்களும் கொஞ்சம் சரி வேறு வழி இல்லை, திமுக அதிமுக அவங்களுக்கு பிடிக்காது வச்சுக்கோங்க, சீமானுக்கு போட தான் செய்வாங்க, நம்ம கட்சி நிற்கலன்ட்டு. அதனால் மினிமம் 25 வரையும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இந்த சூழலில் இருக்குது. திமுக வந்து தேர்தல் நெருங்க என்ன மாதிரியான அவங்க அணுகுமுறை இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் சீமான் வந்து ஏறுவாரா இறங்குவாரான்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். கண்டிப்பாக சார். கடந்த 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தன்று எல்லாரும் திருவள்ளுவர் போட்டி கொண்டாடுறான். ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் இந்த காவி சாயம் பூசிய அந்த போட்டோவுக்கு வந்து மரியாதை செலுத்திருக்காரு. இது பெருசாக இன்னைக்கு பேசும்போதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தன்னுடைய கொள்கையில் அப்படியே விடாப்படியா இருக்காரு ஆளுநர், எப்படி சார்? எங்க ஆளுநர் வந்து அரசாங்கத்தோட ஒரு அங்கம்ங்க. அரசாங்கம் வந்து ஒரு படம் அப்ரூவ் பண்ணியிருக்கு திருவள்ளுவருக்குன்ட்டு, வேணுகோபால் சர்மா வரைஞ்ச படம் ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்கு.
அந்த வேணுகோபால் சர்மா படத்தை வச்சு தான் எல்லாமே சிலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அரசாங்க அலுவலகத்தில் அதுதான் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக இருந்து நீங்கள் ஒரு புதுசாக காவி கட்டின ஒரு திருவள்ளுவர் படத்தை போட்டிங்கன்னா அது எப்படிங்க சரியாக வரும்? அது அறிஞர்கள்லாம் பார்த்து தீர்மானிச்சா படம் வேணுகோபால் சர்மா வரைஞ்ச படம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு படத்தை வச்சுருந்தீங்கன்னா அப்படி என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து வேணும்னு, அதாவது காவிமயப்படுத்துறதுன்னு ஒரு விஷயத்தில் பாஜக இறங்கிட்டாங்க. கல்வியை காவிமயப்படுத்துறது, அப்புறம் உடைகளை காவிமயப்படுத்துறது, அப்புறம் வந்து வரலாறை காவிமயப்படுத்துறது, கலாச்சாரத்தை காவிமயப்படுத்துறது, இதுதான் அவங்க வேலை. அந்த வேலை திட்டத்தில் கவர்னர் ஒருத்தராக இருக்கார், அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? அதான் அவர் காவி போடுறாரு. விடாப்படியா இருக்காரு சார், தொடர்ச்சியா வந்து விடாப்படியா இருக்காருன்னா அவ்வளோ ஆர்எஸ்எஸ் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்காருன்னு அர்த்தம். விடாப்படியா இருக்காருன்னா அவர் ஆர்எஸ்எஸோட ஈடுபாடு இருக்கார். அவர் ரவின்றது RN ரவி இல்லை, RSS ரவி ஆகிட்டார். கண்டிப்பா சார். பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு. ஜாமீன் விட்டு கொடுத்துருக்காங்க GR சுவாமிநாதன் அவர்கள். இது எப்படி சார் பாக்குறீங்க? மீண்டும் அவர் வந்து வெளியில வந்து நேர்காணல் கொடுப்பாரு எப்படி சார்? அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குங்க, அவருக்கு கொடுப்பாருங்க. அவர் தனிநபர் தாக்குதல் இல்லாமல் அவதூறுகள் இல்லாமல் என்ன வேணா பேசலாமே. விமர்சனம்ன்றது யார் வேணா பண்ணலாங்க. ஜனநாயக நாட்டில் விமர்சனம். இப்போ நீங்கள் ரவியை பற்றி கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம், நம்ம கருத்தை சொல்கிறோம். அது மாதிரி அவர் ஆட்சியை பற்றியோ இல்லை ஆட்களை பற்றியோ அவர் கருத்து சொல்கிறது. ஆனால் அவதூறாக அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக திருவள்ளூருக்கு காவி பூசினார்னா RSSோட இதை பாலிசியை ஃபாலோ பண்ணுறாரு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி அதை விட்டுட்டு வேறு ஏதாவது அவதூறாக தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லலை. அது மாதிரி ஒரு கருத்தோ இல்லை ஒரு ஊழலை வெளிப்படுத்துறீங்க வச்சுக்கோங்க, ஆதாரபூர்வமாக நீங்கள் வெளிப்படுத்தினீங்க, உங்களை யார் என்ன பண்ண போகிறாங்க? அதனால் அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்தார். அவரை வந்து அநியாயத்துக்கு என்ன சிறையில் வச்சுட்டாங்க, வேணும்னு பழி வாங்கினாங்க போன்ற விஷயங்கள் அவர் பேச தான் செய்வார். ஆமாம், தொடர்ந்து வந்து அவரை வந்து வெளியில் வர முடியாதபடி கேஸ் போட்டே இருக்காங்கல்ல. இன்றைக்கி ஜாமீன் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு கேஸில் போட்டாலும் போடுவாங்க, சொல்ல முடியாது. இல்லை விட்டாலும் விட்டுருவாங்க. அவர் என்ன மாதிரி கவர்மெண்ட் என்ன மூடில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கேஸை தோண்டி எடுத்து அன்றைக்கி அந்த புகார் கொடுத்தாங்கன்னு ஏதோ ஒரு எடுத்துன்னு வருவானுங்க, சொல்ல முடியாது. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அவருக்கான பேச்சு சுதந்திரம் இருக்குது, அவர் வந்து பேசலாம். ஆனால் அவதூறு பேசக்கூடாதுன்றதான் பாயிண்ட். அங்கே வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, கடந்த முறை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தான் இன்னைக்கு கைதாகி உள்ளே போயிருக்காரு. அப்படிங்கும்போது தெரியாதா திரும்ப ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரு அப்படிங்கும்போது அதை எப்படி கொண்டு போவாங்க? சரியில்லை, அவரை வந்து என்னுடைய பாணி இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கான விளைவில் அவர் அனுபவிக்கிறார். அவர் வந்து இல்லை, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அவதூறுகள்லாம் பேசக்கூடாது, நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் வைக்கலாம், ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு. இவர் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கலாம். பட் போன வாட்டி ட்ரக் கேஸில் இதில் மாட்டின்றார். ஆமாம், அவர் எங்கேயோ அந்த தேனி மாவட்டத்தில் வந்து அவர் கார்லேருந்து ட்ரக்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை நம்ம வந்து முழு என்கொயரி வந்த பிறகு தீர்ப்பு வந்தவர் தான் அதை பற்றி பேச முடியும். ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து பல்வேறு வழக்குகளில் அவர் சிக்கிறார். வெறும் அவதூறு மட்டுமே இல்லை, இந்த மாதிரி வழக்குகள்லாம் சிக்கிறார். ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. விமர்சனம் பண்ணலாம், அவதூறு இல்லாமல் தனிநபர் தாக்குதல் இல்லாமல் விமர்சனம் பண்ணலாம். பட் இருந்தாலும் வாண்டடா அவர் சிக்கிறாரு சார். ஒவ்வொரு முறை இப்போ தெரியும் நீதிமன்றத்தை அவமதிச்சா என்ன நடக்குன்னு தெரியும், அப்புறம் ஏன் திரும்ப அது வாண்டடா பண்ற மாதிரி இருந்துச்சு சார்? வாண்டடா அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்றபடி அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க அரெஸ்ட் பண்ணவும். ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் பெரிய ஆள் நினைக்கிறாரு அப்படி சார்? சார் அது நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி இருக்குது. அது நான் அப்படி சொல்ல வரல சார். பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வரதுனாலேயே வந்து உங்களை வந்து பெரிய மனுஷன் ஏற்றுக்க மாட்டாங்க சார். நீங்கள் வந்து கண்ணியமான உங்கள் பேச்சு மூலமாக ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் மூலமாக நீங்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சிச்சிங்கன்னா அதன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்கள் பேச்சை வந்து மக்கள் நம்புவாங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் நல்லா தான் நீங்கள் வந்திருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய பேச்சு வேற மாதிரி போச்சு, அது உங்களுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தானே சார் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. இல்லை, அதான் அது அவர் தான் தீர்மானிக்கணும். அவருடைய எதிர்காலத்தை அவர் தான் தீர்மானிக்கணும். நம்ம என்ன பேசணுன்றத அவர் தான் தீர்மானிக்கணும். சரி, நம்ம இப்படி பேசினா இப்படி போகிறாங்க, திமுக அரசு இப்படி இருக்குன்னா அவர் ஒருவேளை சரி 26 இந்த ஒரு கடைசி ஒரு வருஷம் வரையும் இந்த எலெக்ஷன் வரையும் நம்ம இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இல்லை திமுக ஆட்சி போன பிறகு வேற ஒரு ஆட்சி வந்ததுன்னா அதில் நம்மளை யார் நம்மளை பழி வாங்கினாங்களோ அவங்கள நம்ம பழி வாங்கலாம்னு நினைக்கலாம். ஒரு வேளை அது யார் மூலமாக நம்ம ட்ரை பண்ணி பழி வாங்கலாம்னு நினைக்கலாம். பாயிண்ட் என்னென்னா வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வச்சுட்டு தனிநபர் தாக்குதல் இல்லாமல் அவதூறுகள் இல்லாமல் நீங்கள் விமர்சனத்தை வச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பேசலாம், எது வேணால் பேசலாம், யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. அது இந்தியாவில் அந்த சுதந்திரம் இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக அதை பண்ணலாம் அவர். ஆக்சுவலாக கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.